ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திரைமொழியில் பார்க்க போகிற படம் பி வித் யூ. 2019 லீ ஜாங் ஹுன் அப்படின்ற ஒரு டைரக்டர் இயக்கிய ஒரு அழகான காதல் கவிதை. படத்தோட ஆரம்பத்தில் தன்னோட காதல் மனைவி இறந்து போய் தன்னோட குட்டி பையனோட வாழ்ந்துட்டு இருக்காரு நம்மளோட ஹீரோ. என்னதான் தன்னோட காதல் மனைவி இறந்து போனதை கடந்து வந்திருந்தாலும் அந்த காதல் மட்டும் அவர் மனசில் ஒரு வடுவாகவே இருக்குது. அந்த நேரத்தில் தான் தன்னோட பையன் வந்து அம்மா எங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கான். அதை சமாளிக்கிறதுக்காண்டி நம்ம கதையோட ஹீரோ ஒரு குட்டி பொய்க்கதை ஒன்று சொல்கிறாரு. என்னன்னா, உன்னை உங்கள் அம்மா மேலே இருக்கிற மேகோளத்துலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை வந்து நேரில் பார்த்து நீ எப்படி நடந்துக்கணும், நீ மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும், உனக்கு என்னென்ன தேவை, அப்படி எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்து அப்பாவை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அது எப்போனா ஒரு அழகான ரெயின் சீசனில் வருவாங்க. அது எப்போ எந்த சீசனில் நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக வருவாங்க, அதுக்காக காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடந்து போகிறாரு. ஆனால் அந்த பையன் அதுக்கப்புறம் சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். அவனோட வேலை எல்லாத்தையும் அழகாக பார்த்துக்கிறான். ஆனால் மழை வந்தால் மட்டும் ரெயின் கோட்டை போட்டு தெருவா ரோடாக போயிட்டு அம்மா எங்கன்னு தேடிட்டே இருக்கான். அப்படி ஒரு நாள் தேடிட்டு போகிறப்ப தான் ஒரு ட்ரெயின் ட்ராக்கில் ஒரு பொண்ணு கிடைக்கிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அது அவனோட அம்மா. அவங்களுக்கு கிடைச்சதும் இவங்களுக்கு என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னே தெரில. அந்த பொண்ணுக்கு நினைவுகள் சுத்தமாக இல்லை. நினைவுகள் இல்லாத அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு தன்னோட அம்மாவை தன்னோட தக்க வச்சுக்கணும்னு அந்த பையனும், தன்னோட மனைவியை தன்னோட தக்க வச்சுக்கணும்னு அந்த ஹீரோவும் படுற பாடுகளும் கலாட்டாக்களும் பயங்கரமாக இருக்கும். நினைவுகள் இல்லாமல் வந்தவங்க தன்னோட கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தன்னோட கனவுகிட்ட கேட்குறாங்க. ஹீரோவும் அவங்கள எப்போ பார்த்தது எப்போ பேசுனதுன்ற மொத்த கதையும் சொல்கிறாங்க. ஆல்ரெடி காதலில் விழுந்து கல்யாணம் முடித்த ஒரு கபிள்ஸ் மறுபடியும் ஒரு காதலை தொடர்றாங்க. தன்னோட பையனுக்கு எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி அப்பாவை பார்த்துக்கணுன்ற எல்லா விஷயம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க போக வேண்டிய நேரமும் வருது. அவங்க போனாங்களா இல்லையா, இல்லை அவங்களோட தங்கிட்டாங்களா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு நார்மல் ஃபேண்டசி, ஒரு லவ் படம் அப்படின்லாம் சொல்லி முடிச்சிடவே முடியாது. இது வந்து ஒரு காதல் மனைவிக்கும் ஒரு காதல் கணவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகான உணர்வையும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற உணர்வையும் பேசக்கூடிய ஒரு படம். இந்த படம் பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தவங்களோட ஞாபகம் வரும். அது உங்களோட அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், ஏன் உங்கள் அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும்னு தோணுச்சுன்னா தயவு செய்து சொல்லிடுங்க. ஏன்னா அடுத்த நொடின்றது நிரந்தரமற்றது, இந்த நொடின்றது நிலையானது. இந்த படம் அமேசான் ஃப்ரேம்லேயும் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் தமிழ் டப்லேயே இருக்குது. பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பாய்.